கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அதே நேரத்தில் பெயரை கேட்டாலே இஸ்ரேலின் எதிரிகள் பயந்து நடுங்கக்கூடிய இஸ்ரேலின் உளவுத்துறையான மொசாட் அமைப்பு பரிசுத்த வேதாகமத்தின்படி எந்த சூழ்நிலையில் எப்போது உருவாக்கப்பட்டது என்றும் உலக அளவில் மொசாட் உளவுத்துறை ஏன் முதலிடத்தில் இருக்கிறது என்பதையும் இந்த பதிவில் பார்ப்போம். காற்று புக முடியாத இடத்தில் கூட மொசாட்டின் உளவாளிகள் புகுந்து விடுவார்கள் என்பது மொசாட்டை குறித்து கூறப்படுகிற வார்த்தைகளாகும். இஸ்ரேல் நாட்டையும் யூதர்களையும் பாதுகாப்பதற்காகவும் யூதர்களின் எதிரிகள் என்று கருதப்படுகிறவர்களை அவர்கள் எப்பேற்பட்ட இடத்தில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் யாருக்குமே தெரியாமல் யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாதபடிக்கு கொன்று அழித்து விடுவதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் மொசாட் உளவு அமைப்பாகும். மொசாட் என்ற எபிரேய வார்த்தைக்கு மத்திய சிறப்பு செயலாக்க உளவுத்துறை என்று அர்த்தமாகும். இந்த உளவு பிரிவில் 7000க்கும் அதிகமாக ஆயிரக்கணக்கான உளவாளிகள் உலகமெங்கும் எல்லா நாடுகளிலும் பரவி இருக்கிறார்கள். இந்த மொசாட் உளவுத்துறைக்கு இஸ்ரேல் அரசாங்கம் ஒரு வருஷத்திற்கு மட்டுமே $10 பில்லியன் செலவிடுகிறது. இந்த மொசாட் உளவுத்துறையின் மைய கொள்கை என்ன தெரியுமா? நல் யோசனை செய்து யுத்தம் செய் என்பதுதான். பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்களின் அடிப்படையில் யூத தலைவர்களால் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த மொசாட் உளவுத்துறையாகும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த வசனத்தின் அடிப்படையிலேயே மொசாட் ஆரம்பிக்கப்பட்டது. யூதர்களின் எதிரிகளின் பலம் என்ன, பலவீனம் என்ன, அவர்கள் இஸ்ரேலை தாக்குவதற்கு எப்படி திட்டமிடுகிறார்கள் என்று முன்கூட்டியே கண்டறிந்து அவர்களை அழித்து விடுவதுதான் மொசாட்டின் நோக்கமாகும். அதிலும் எதிரிகளுக்கு மொசாட் தான் இதை செய்தது என்பது தெரிந்தாலும் அதை மொசாட் எப்படி செய்தது என்பதை உலகத்திற்கு நிரூபிப்பதற்கு எதிரிகளிடம் எந்த தடயமும் ஆதாரமும் இல்லாதபடிக்கு மொசாட் அதை செய்து முடித்துவிடும். எதிரிகளை குழப்பி எப்படி நடந்தது என்று புலம்பி இறுதியில் அவர்களாகவே கற்பனையாக ஒரு முடிவை எடுத்துவிடும் அளவிற்கு வேலையை தடயமே இல்லாமல் மொசாட் செய்து முடித்துவிடும். உதாரணமாக, சமீபத்தில் ஈரானின் பிரதமர் இப்ராஹிம் ரைசி என்பவர் விமான விபத்தில் இறந்தது எல்லோருக்கும் தெரியும். அது விமான விபத்து என்று ஈரான் அரசு வெளியே அப்படி சொன்னாலும் உண்மையிலேயே மொசாட் தான் அதை செய்தது அவர்களுக்கு தெரியும். அதை நிரூபிப்பதற்கு எந்த ஆதாரமும் அவர்களிடம் கிடையாது. சமீப நாட்களில் ஈரான் நாட்டின் எல்லா அணு ஆராய்ச்சி தலைவர்களையும் இராணுவ தலைவர்களையும் ஹமாஸ் தீவிரவாதிகளின் எல்லா தலைவர்களையும் இஸ்புல்லா தீவிரவாதிகளின் எல்லா தலைவர்களையும் மொசாட் உளவுத்துறை மூலம் இஸ்ரேல் இராணுவம் கொன்று போட்டது. இது எப்படி நடக்கிறது? இவர்கள் எப்படி கொன்று போடுகிறார்கள்? எப்படி உள்ளே வந்தார்கள்? எங்கிருந்து வந்தார்கள்? பிறகு எப்படி வெளியேறினார்கள் என்பதை எதிரிகளால் கண்டுபிடிக்கவே முடியாதபடிக்கு எப்படி நடந்தது என்று யோசித்து அவர்கள் புலம்புவதுதான் மிச்சம். ஒருபோதும் அவர்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் அதை மொசாட் தான் செய்தது என்பது உலகத்துக்கே தெரியும். ஆனால் நிரூபிக்க முடியாது. எப்படிப்பட்ட புத்திசாலித்தனமான பலமான உளவுத்துறை பாருங்கள். இஸ்ரேலின் எதிரிகளை மொசாட் கொன்ற பிறகு எதிரிகள் தங்களில் யார் யாரெல்லாம் கொல்லப்பட்டார்கள், எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் என்று தேடி கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே எதிரியின் தரப்பில் யார் யாரை கொன்றோம், எத்தனை பேரை கொன்றுவிட்டோம் என்பதை மொசாட் உலகத்திற்கு அறிவித்துவிடும். சமீபத்தில் கத்தார் நாட்டில் ஹமாஸ் தீவிரவாதிகளின் தலைவர்கள் கொல்லப்பட்ட போதும் இப்படித்தான் நடந்தது. சென்ற வருஷம் இஸ்புல்லா தீவிரவாதிகளின் 5000 பேரின் பேஜர்களை வெடித்து சிதற வைத்து அவர்களை பார்வை இழக்க செய்து கொன்று போட்ட மொசாட்டின் அந்த சம்பவம் எப்படி நடத்தப்பட்டது என்று இன்று வரை யாராலும் கண்டுபிடிக்க முடியாத மர்மமாகவே இருக்கிறது. மொசாட் அமைப்பில் உளவாளிகளாக ஆண்களும் இருக்கிறார்கள், பெண்களும் இருக்கிறார்கள். ஈரானின் எல்லா விஞ்ஞானிகளையும் தளபதிகளையும் கொன்று போடுவதற்கு முக்கியமாக உளவு பார்த்தது ஒரு பெண் உளவாளிதான் காரணம். மொசாட்டின் உளவாளிகளுக்கும் மிக கடினமான எல்லா பயிற்சிகளும் கொடுத்த பிறகும் கூட அவர்களை உளவியல் ரீதியாகவும் சோதனை செய்து
அந்த நபர் மீது நம்பிக்கை வந்தால் மட்டுமே மொசாட் உறுப்பினராக சேர்ப்பார்கள். எதிரிகளிடம் அந்த உளவாளிகள் ஒருவேளை பிடிபட்டு விட்டால் அவர்கள் எப்படி எந்த விதத்தில் சித்திரவதை பண்ணப்பட்டாலும் உண்மையை கூறிவிடாதபடிக்கு, அதாவது செத்தால் கூட உண்மையை கூறாதபடிக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது. சமீபத்தில் ஈரான் அரசாங்கம் மொசாட் உளவாளிகள் என்று கூறி திறந்த வெளியில் 1000 பேருக்கு தூக்கு தண்டனையை விதித்தது. ஆனாலும் அவர்கள் தாங்கள் மொசாட் உளவாளிகள் தான் என்பதை ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். இந்த மொசாட் உளவுத்துறையின் தலைமையகம் இஸ்ரேலில் டெல் அவிவில் அந்த நகரத்தில் இருக்கிறது. இதுவரை வரலாற்றில் எத்தனையோ பெரிய பெரிய சம்பவங்களை செய்து இந்த மொசாட் உளவுத்துறை இஸ்ரேல் நாட்டையும் யூதர்களையும் பாதுகாத்திருக்கிறது. இஸ்ரேல் மிகச்சிறிய நாடு, மிக குறைந்த மக்கள் தொகை உள்ள நாடு. ஆனால் அந்த மிகச்சிறிய நாட்டை சுற்றிலும் மிக பெரிய பெரிய எதிரி நாடுகள் இருக்கின்றன. ஆனால் அந்த நாடுகள், அந்த பெரிய எதிரிகள் இஸ்ரேலை தொட பயப்படுகிறார்கள். காரணம், வரலாற்றில் அந்த நாடுகள் இஸ்ரேலை தொட்டு பார்த்து ஏற்கனவே மீள முடியாதபடிக்கு இஸ்ரேலிடமிருந்து பயங்கர அடி வாங்கி இருக்கின்றன. இஸ்ரேலை தொட்டால் காசாவின் நிலைமைதான் தங்களுக்கும் வரும் என்று எதிரிகளுக்கு தெரியும். காரணம் மொசாட் உளவுத்துறை தான். உலக அளவில் இஸ்ரேல் என்கிற அந்த குட்டி நாட்டின் பெயரை கேட்டாலே பெரிய பெரிய வல்லரசு நாடுகள் கூட பெரிய வல்லரசு நாடுகளுக்கு கூட ஒருவித பயம் வருவதற்கு முக்கிய காரணங்களில் முதல் இடத்தில் இருப்பது இந்த மொசாட் உளவுத்துறை தான். காரணம், இவ்வளவு ஞானத்தையும் பலத்தையும் அந்த யூத இனத்திற்கு, யூத ஜனங்களுக்கு கொடுத்திருப்பவர் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். இப்படிப்பட்ட மொசாட் உளவுத்துறை எப்போது எப்படி உருவாக்கப்பட்டது என்று பார்ப்போம். 1920ஆம் வருஷம், அதாவது 1919 இறுதி நாட்களில் இஸ்ரேலில் ஒரு மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் ஏற்பட்டது. அப்போது இஸ்ரேல் நாடு பிரிட்டிஷ் நாட்டின் ஆளுகையில் இருந்தது. அநேக யூதர்கள் ஜெருசலேமில் தேவாலய மேற்கு சுவர் பகுதியில் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கு தங்களை பாலஸ்தீனியர்கள் என்று சொல்லிக்கொண்ட தீவிரவாதிகள் மிகப்பெரிய அளவில் அந்த அப்பாவி யூதர்கள் மீது கற்களால் எறிந்தும் துப்பாக்கியால் சுட்டும் அநேக யூதர்களை கொன்று போட்டார்கள். அந்த சம்பவத்திற்கு பிறகுதான் யூத தலைவர்கள் யோசித்து ஒரு முடிவெடுத்தார்கள். தாங்கள் மக்களை பாதுகாக்க வேண்டுமானால், தாங்கள் எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கப்பட வேண்டுமானால், தங்கள் எதிரி தங்களை தாக்குவதற்கு முன்பே அவனுடைய சதித்திட்டத்தை அறிந்து அவனை கொன்றுவிட வேண்டும் என்றும், அதை முன்கூட்டியே கண்டுபிடிப்பதற்கு தங்களுக்கென்று ஒரு திறமையான உளவுத்துறை வேண்டும் என்றும் முடிவெடுத்தார்கள். இதை அவர்கள் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து கண்டுபிடித்தார்கள். யூதர்கள் எப்போதுமே எதை செய்தாலும் முதலில் நியாயப்பிரமாணத்தில் தேவன் தங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறார், தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதையே முதலில் ஆராய்வார்கள். அதன்படியே அந்த சம்பவத்திற்கு பிறகு யூத தலைவர்கள் பரிசுத்த வேதாகமத்தில் தேடிய போதுதான் நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும் என்கிற வசனத்தின்படி தங்களுக்கென்று ஒரு உளவுத்துறையை உருவாக்கினார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மோசே கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்காக 12 பேரை அனுப்பினார். யோசுவா எரிகோவை வேவு பார்க்க 2 பேரை அனுப்பினார். இப்படி அநேக இடங்களில் இஸ்ரேலின் தலைவர்களும் ராஜாக்களும் தாங்கள் ஒரு யுத்தத்தை செய்வதற்கு முன்பு எதிரிகளை உளவு பார்த்து அவர்களுடைய பலம், பலவீனம், சதித்திட்டங்களை முன்கூட்டியே அறிந்து கொண்ட பிறகே எதிரிகளை தாக்குவார்கள். எதிரிகள் தங்கள் நாட்டின் மீது படையெடுத்து வரும் முன்பே அதை பற்றி வேவுக்காரர்கள் மூலமாக தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் யுத்தம் செய்வார்கள். அதன் அடிப்படையிலேயே 1920ஆம் வருஷம் யூதர்கள் முதலில் ஹகானா என்கிற உளவு அமைப்பை ஏற்படுத்தினார்கள். அந்த ஹகானா அமைப்பில் திறமை வாய்ந்த யூத ஆண்களையும் யூத பெண்களையும் உறுப்பினர்களாக சேர்த்தார்கள். அந்நாட்களில் யூதர்கள் உலகமெங்கும் சிதறி போயிருந்தார்கள். அந்தந்த நாடுகளின் இராணுவத்திலும் யூதர்கள் இராணுவ வீரர்களாகவும் இருந்தார்கள். அப்படிப்பட்ட இராணுவ வீரர்களுக்கு ரகசியமாக யூத தலைவர்கள் உளவு பார்க்க பயிற்சி கொடுத்தார்கள். அந்த ஹகானா உளவுத்துறையினர் மிக திறமையாக செயல்பட்டார்கள். பிறகு 1948இல் இஸ்ரேல் சுதந்திரமடைந்தது. இஸ்ரேலின் முதல் பிரதமராக இருந்த
டேவிட் பென்குரியன் என்பவர் அந்த அகானா உளவுத்துறையின் முக்கிய தலைவர்களில் ஒருவர் ஆவார். இப்படி ஏற்கனவே அவர்கள் எல்லா விதத்திலும் ஆயத்தமாக இருந்ததால் தான் இஸ்ரேல் சுதந்திரமடைந்த மறுநாளே இஸ்ரேலை அழிப்பதற்காக சுற்றி இருந்த எல்லா அரபு நாடுகளும் இஸ்ரேல் மீது யுத்தம் செய்த போது உலகமே ஆச்சரியப்படும் அளவிற்கு பிறந்த ஒரு நாள் குழந்தையாய் இருந்த இஸ்ரேல் நாடு ஜெயித்தது. 1949 அந்த அகானா உளவு அமைப்பை தான் மொசாட் உளவுத்துறை என்ற பெயரில் இஸ்ரேல் அரசாங்கம் பகிரங்கமாக உலகத்திற்கு அறிவித்தது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களில் கூட சிலர் மொசாட் உளவாளிகளாக இருக்க வாய்ப்பிருக்கிறது. அந்த அளவிற்கு யார்தான் மொசாட் உளவாளி என்று கண்டுபிடிக்கவே முடியாத அளவிற்கு மொசாட் உளவாளிகள் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறார்கள். சரி, இவ்வளவு திறமையான உளவுத்துறையால் அக்டோபர் 7 ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேலை தாக்கப் போகிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் போய்விட்டதா என சிலர் கேட்பார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் ஹமாஸ் தீவிரவாதிகள் பயிற்சி எடுப்பதும் தாக்கப் போவதும் மொசாட்டுக்கும் இஸ்ரேல் அரசாங்கத்திற்கும் ஏற்கனவே தெரியும் என்றும் அவர்கள் அதை எதிர்பார்த்து தெரிந்தே அனுமதித்தார்கள் என்றும் கூறப்படுகிறது. காரணம், காசாவை ஹமாஸ் தீவிரவாதிகளை முழுவதுமாக அழித்து ஒழிப்பதற்கு அவர்கள் ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருந்ததாகவும் ஹமாஸ் மிக சரியாக மொசாட்டின் வலையில் விழுந்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. தங்களை அழிக்க ஒருவன் நினைக்கும் போதே, தங்களை அழிக்க, அதாவது யூதர்களை அழிப்பதற்கு ஒருவன் நினைக்கும் போதே, நினைத்தாலே அவனை அழித்து விட்டால்தான் தாங்கள் வாழ முடியும் என இஸ்ரேல் நினைக்கிறது. இது அவர்கள் இனத்திற்காக, அவர்கள் தேசத்திற்காக அவர்கள் எடுத்திருக்கிற முடிவு. இதில் இஸ்ரேலை குற்றம் சாட்ட யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. இஸ்ரேலின் தேவன் பெரியவர். அவர் இஸ்ரேலின் ஜெயபலமானவர், யுத்தத்தில் வல்லவர், சேனைகளின் கர்த்தர். அவர் இஸ்ரேலின் இராணுவங்களின் தேவன். அவர் நம்முடைய தேவன். ஆமென்.